ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூணார்லேருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக மூணார் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் மாதிரி வந்திருந்தோம். எப்பயுமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணும்போது லாங் ட்ரிப்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்காது. எங்களுக்குமே வந்து நாங்கள் காலேஜ் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நாங்கள் லாங் ட்ரிப்பு பசங்களோட போனதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் மூணார் வந்திருக்கோம். மூணார்ல நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா, மூணார்ல இருந்து அப்படியே கீழே ஒரு மாங்குளம் சொல்லி ஒரு ஏரியா. இங்க வந்து ஒரு ஹோம் ஸ்டே தான். ஹோம் ஸ்டேல மினிமம் 3 மெம்பர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 35 மெம்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வரீங்க, குரூப்பாக வரீங்கன்னா மேக்ஸிமம் 12 மெம்பர்ஸ் வரைக்கும் ஒரே காட்டேஜில் ஸ்டே பண்ணுற அளவுக்கு இங்கே ஸ்டேஸ் இருக்கு. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே வந்து சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாபிக்கு செட்டப், ஃபயர் கேம்ப்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பண்ணி தராங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து பேக்கேஜ்லேயே வந்துடும், ஒரு சிலதெல்லாம் வந்து நீங்கள் அடிஷ்னல் சார்ஜஸ் பேக்கேஜஸ் இல்லாமல் அடிஷ்னல் சார்ஜஸ்ல வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம நீங்கள் ஸ்டே பண்ணிக்கிற ஸ்டே. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு நாங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருந்தோம்னா, இதுக்கு நியர்பைல வந்து நிறைய இருக்கு. அதாவது டைகர் கேவ் இருக்கு. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா 2-3 ஃபால்ஸ் இருந்துச்சு. ஃபால்ஸ் பேரே மறந்து போச்சு, ஏன்னா நிறைய ஃபால்ஸ் போயிருந்தோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங், ஜீப் சவாரி போனாங்க. அந்த ஆலமலை போற வழியில செம்ம த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஏன்னா நீங்க அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆனமலை போகும்போது யானைகளை நம்ம லைவா பார்க்க முடியுமா அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சோம். பட் ஆனால் நாங்கள் போகும்போது யானைகளே இருந்துச்சு, நாங்கள் அதுவுமே பார்த்துருந்தோம். இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹோம் ஸ்டே தாங்க. இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அனிமல்ஸ், அதாவது டாக்ஸுமே நீங்கள் கொண்டு வரலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய வரலாம். அந்த அளவுக்கு ஒன்றான ஒரு ஹோம் ஸ்டே தான் அது. செம்ம பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ரைவேட்டாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இங்கே ப்ரைவேட்டாகவும் ஒன்று வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இங்கே இருக்குது. இன்கேஸ் நான் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அதோட கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இப்போ போயிட்டு என்னென்ன ரூம்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி பேக்கேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சு அவங்ககிட்டே கேட்கலாம். என்னென்ன மாதிரி கொடுக்குறீங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த பேக்கேஜுக்குள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வரும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Thanks for coming to Farmers Mangulam. As we discussed, we have packages in Mangulam. அது வந்து ஒரு ஸ்டே ஆப்ஷன் இருக்குது. மினிமம் 3 பேர் தொட்டு மேக்ஸிமம் ஒரு 40 மெம்பர்ஸ் வரைக்கும் ஸ்டே பண்ண மாதிரி நமக்கு ஸ்டே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ 1 bedroom காட்டேஜ் இருக்குது கப்புள்ஸ் ஃபேமிலிக்காக. 3 bedroom யூனிட்ஸ் இருக்குது குரூப்ஸுக்காக 10 to 12 மெம்பர்ஸ்க்காக. அதில் அப்பர் பர்த் இருக்குது, நார்மலி பெட் இருக்குது. And then bunk bed மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. And then we have another 3 bedroom with upper berth, living room, 2 bedrooms, 1 living room கம் பெட்ரூம் மாதிரி இருக்கு. பின்ன ஒரு 4 bedroom இருக்கு. 4 bedroom யூனிட்ல வந்து ஒரு குரூப் ரூம். அது ஒரு பெரிய குரூப்புக்கு ஒரு 15 to 20 மெம்பர்ஸுக்கு கிடைக்கிற மாதிரி கெட் டுகெதர் வந்து அவருக்கு தனியா சாப்பிடுற கிடவு இருக்கு, கேம்ப் ஃபயர் கிடவு இருக்கு. இப்போ அது கம்ப்ளீட்லி ஒரு செப்பரேட் குரூப் மாதிரி வேணும்னா அந்த 4 bedroom ஆப்ஷன் இருக்கு. அண்ட் பிரைவேட் அந்த மாதிரி. அண்ட் இது எல்லாமே பிரைவேட் ரெசிடென்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். பிகாஸ் அதுக்காக தான் ஃபார்ம் ஹவுஸ்னு பேர் வச்சிருக்கேன். பிகாஸ் அவரு ஃபேமிலி ஒரு குரூப் வந்தா அவருக்கு தனி ஒரு இண்டிபெண்டன்ட் காட்டேஜ் மாதிரி. அந்த நம்மளோட பேக்கேஜ் வந்து லஞ்சில் 1 night பேக்கேஜ் லஞ்சில் ஸ்டார்ட் ஆகும். லஞ்சு, ஜீப் சஃபாரி 5 மணிக்கூர், வாட்டர் ஃபால்ஸ், ஆஃப் ரோடிங், ஃபைனலாக வந்து ஆனக்குளம்னு ஒரு ஸ்பாட் இருக்கு. ஒயிட்ல எலிஃபென்ட் பக்கத்துல பாக்குறதுக்கு. இல்ல, பேக்கேஜ்ல எல்லாமே பேக்கேஜ்ல இன்க்ளூடட். பிகாஸ் இங்க வந்துட்டு 1 by 1 எடுக்கும்போது லாஸ்ட் மினிட் சிலப்போ ஜீப் கிடைக்காது. லாஸ்ட் மினிட் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தா சிலப்போ ப்ரிப்பேர் பண்ண டைம் எடுக்கும். இது ஒரு ரிமோட் ஏரியால இருக்கு. மூணார்னா ஹை ஆல்டிடியூட்ல இருக்கு, இது ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கு. அப்போ இது வந்து ரிமோட் ஏரியால இருக்கிறதுனால நம்மள எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்தோம். கஸ்டமர் இங்கே என்டர் ஆயிருந்தா போன வரைக்கும் உள்ள எல்லா எக்ஸ்பென்சஸும் நம்மளே டேக் கேர் பண்ணோம். அது பேக்கேஜ்ல இன்க்ளூடட். இனி 1 night, 2 night, 3 night ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இன்க்ளூஷன்ஸ் மாறி வரும். இப்போ 1 nightனா இது என்ன ஃபெசிலிட்டி? 2 nights 3 nightsனா அப்படி சார்? எஸ், 1 nightனா அதுல லஞ்ச், ஜீப் சஃபாரி, டின்னர், நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட், உச்சக்கு செக் அவுட் வரும். இனி 2 night பேக்கேஜ்ல வரும்போது ஆஃப்டர்நூன் செக் இன், டின்னர்ல ஸ்டார்ட் ஆகும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். அந்த சஃபாரி வந்து ஒரு 7 hours ஆகும். ஃபுல் டே சஃபாரி மாதிரி ஆகும். மற்ற வந்து 5 hours, இது 7 hours மாதிரி. தென் டின்னர், கேம்ப் ஃபயர், நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் நூன் லஞ்சுக்கு முன்னாடி செக் அவுட். இது 3 day ஆகும்போது நம்மளோட அடிஷனல் சைட்ஸிங் வச்சுட்டு அது மூணார் ஏரியா, ஒரு லக்ஷ்மி டி எஸ்டேட்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த சைட்ஸிங் கூட கவர். அப்போ 2 சஃபாரி வரும் 3 nights ஆகும்போது. அதுக்கு டிஃப்ரெண்டா ப்ரைசிங் இருக்கு. என்னென்ன ப்ரைசிங்?
ப்ரைசிங் ஸ்டார்டிங் அட் இப்போ நம்பர்ஸ் கம்மி இருந்தால் இப்போ ஒரு 3 பேர் இருந்தால் ஸ்டார்டிங் அட் 2950 அப்ராக்சிமேட்லி 3000 சொல்லலாம். அதாவது மினிமம் ஆப்ரேட்டிங் காஸ்ட் 3000 வச்சுட்டு per person வச்சுட்டு 9000 ஸ்டார்ட் பண்ணுவாரு. இந்த 9000 3 பேருக்கு ஆல் ஃபுட்டு, ஜீப் சஃபாரி, ஸ்டே எல்லாம் கவர் ஆகிடும். நம்பர்ஸ் கூடி வரும்போது നമ്മുടെ റേറ്റ് കുറഞ്ഞു വരും. ബിക്കോസ് ഇത് ഗ്രൂപ്പ് ഓപ്പറേഷൻ വരുമ്പോൾ നമുക്കും ബെനിഫിറ്റ് ഇருக்கு, കസ്റ്റമർക്കും ബെനിഫിറ്റ് ഇருக்கு. பல்கா பண்ணும்போது യെസ്. ആൻഡ് 2 നൈറ്റ് വരുമ്പോൾ ജസ്റ്റ് 1000 rupees ആഡ് ആവും. 2950 3000 എന്ന് പറഞ്ഞത് 4000 ആവും 2 നൈറ്റ് ആവുമ്പോൾ. அங்கே நம்ம பெரிய ஒரு ரெண்ட் இன்க்ரிமெண்ட் செய்யதில்லை, காஸ்ட் மட்டும் கவர் ஆகி கஸ்டமரை இங்கே கொஞ்சம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறதுக்கு 2 நைட்டுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் வச்சிருக்கேன். 3 நைட்டும் அந்த மாதிரி ஒரு 1000 கூட ஆட் ஆகும். அப்போ 3000 4000 5000 அந்த மாதிரி ரேட்ஸ் வரும். இப்போ செக்இன் டைம்னா இப்போ 1 நைட்னா 12 noon செக்இன், லஞ்சு, ஜீப் சஃபாரி அந்த மாதிரி போகும். 2 நைட்னா ஆஃப்டர்நூன் செக்இன், டின்னர்ல ஈவினிங் டீ ஸ்நாக்ல ஸ்டார்ட் ஆகி டின்னர்ல ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் சம்டைம்ஸ் கஸ்டமர் கம் ஃப்ரம் ரொம்ப தூரம் ட்ரை பண்ணிட்டு வரும். ஸோ தென் தே கம் ஹியர் அந்த டெய்லி ரிலாக்ஸ், ஸ்ட்ரைட்டாக சஃபாரிக்கு போக வேண்டாம், ரிலாக்ஸ், நெக்ஸ்ட் டே சஃபாரி எடுக்கும். மூணார்லேருந்து இப்போ உங்க ஸ்டே வரதுன்னா என்ன ஃபெசிலிட்டிஸ், ஐ மீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்? மூணார் இப்போ மாங்குளம் டு மூணார் 30 kilometers இருக்கு. 2 ரூட் இருக்கு, ஹைவே ரூட்டும் இருக்கு, டீ பிளான்டேஷன் ரூட்டும் இருக்கு. அதுல எது வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. கஸ்டமருக்கு சீனிக் பியூட்டி வேணும்னா அந்த லக்ஷ்மி டீ எஸ்டேட் வழி வரணும். அப்போ 2 சைட் பாயிண்ட்டும் இருக்கு அங்கே. അപ്പോൾ നമ്മൾ 2000 rupeesക്ക് മൂന്നാറിന് പിക്കപ്പ് பண்ணி இங்கே மாங்குளத்து ட்ராப் ஆகும். അതുപോലെ തന്നെ 2000 rupeesக்கு திரும்பி മൂന്നാറിൽ ഡ്രോപ്പും கிடைக்கும். അത് പെർ വേ ഒരു ജീപ്പുടെ കോസ്റ്റ്. അതിൽ നമ്മൾ എക്സ്ട്രാസ് ഒന്നും വെക്കില്ല, നമ്മുടെ സപ്ലയേഴ്സൊക്കെ കേട്ട് അവർക്ക് ഡയറക്റ്റാக കൊടുക്കും. அண்ட் 2 ரூட் எடுத்தால் அட்வான்டேஜ் இருக்குன்னா லக்ஷ்மி டீ எஸ்டேட் வரும்போது 2 வியூ பாயிண்ட் இருக்கு. நார்மல் ஹைவே ரூட்டி போகும்போது ஜிப் லைன், ஸ்விங், ஜாயின்ட் ஸ்விங் அந்த மாதிரி, பின்ன ஸ்பைஸ் பிளான்டேஷன் டூர், சாக்லேட் ஃபார்ம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ 2 வரும்போது ஒரு ரூட்டு, திரும்பி போகும்போது வேறு ரூட். ஆனால் 2000 per ரூட்டுக்கு வரும். அதாவது பேக்கேஜ் இல்லாம இது அடிஷனல் 2000 வந்து அடிஷனல். இப்போ அவங்க வந்து 2000 அடிஷனல் இது பண்ண அஃபோர்ட் பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாம இந்த பேக்கேஜ் எடுத்துருக்காங்க, இங்க வரணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன வரி வேற? அப்போ ஐ திங்க் தெர் இஸ் அன் ஆப்ஷன் டு ரெண்ட் அ கார் ஃப்ரம் மூணார், இல்லை ഓട്ടോ റിക്ഷ എടുக்கலாம். ഇനി പബ്ലിക് ട്രാൻസ്പോർട്ട് എടുക്കണമെന്നാ ഒരു ബസ് എടുത്ത് കല്ലാർ എന്ന് പറയുന്ന ഒരു സ്റ്റോപ്പിൽ വന്നിട്ട് അവിടെ നിന്ന് ഡീവിയേറ്റ് பண்ணி தான் மாங்குளத்து வரணும். அப்போ 2 பஸ்ல ஏறணும், கனெக்டிங் பஸ் ஏறணும். அதோட ஒரு டிஃபிகல்ட்டி என்னன்னா இப்போ எந்த டைமிங்ல கனெக்டிங் பஸ் கிடைக்கும் நமக்கு புரியல. அப்போ கொஞ்சம் டிலே. 6 மெம்பர்ஸ் வந்து ரெண்ட் எடுக்கறாங்கன்னா மேக்ஸிமம் இந்த 2000 குள்ள தான் வரும். ஓகே, அவங்களுக்கு பெஸ்ட் எடுக்கலாம், ஏன்னா ஒரு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். அண்ட் சைட் சீயிங் இருக்கு அந்த 2000. ஜஸ்ட் பிக்கப் அண்ட் ட்ராப் இல்லை. இப்போ ஒரு ஆட்டோ ரிக்ஷா எடுத்திருந்தா அவர் நேரா வந்து ஸ்பாட்ல ட்ராப் ஆக்கிட்டு போகும். இப்போ ஜீப்பு அங்கே இருந்தோம் இங்கே இருந்தோம், மூணாரும் நமக்கு சப்ளைஸ் இருக்கு, ஜீப்புகார் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அவர் எடுத்துட்டு வரும்போது எனக்கு சைட் சீயிங் கவரும். ஜீப் சஃபாரி எங்களுக்கு வேணும்னா ஐ மீன் கஸ்டமர் கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்டிமேட் கொடுக்கணும்ல? கரெக்ட்டா? இல்ல, அது பேக்கேஜ்ல இன்க்ளூட். ஜீப் சஃபாரி வேணும். இல்ல பிக்கப் அண்ட் ட்ராப். எஸ் அது இன்டிமேஷன் கொடுக்கணும். நாங்க இந்த ட்ரை பண்ணது ஃபுட் வந்து எனக்கு டிசப்பாயிண்டே பண்ணல. ஒரு ஃபுட்டுமே சரி, அந்த ஃபுட் எப்படி இவ்வளவு டேஸ்டா நீங்க கொடுத்தீங்க, அது எப்படி நீங்களே பண்றீங்களா இல்ல வெளியில அது மாதிரி கொடுக்குறீங்களா? ஃபுட் നമ്മുടെ ഇൻ-ഹൗസ് സ്റ്റാഫ് தான். ஜான்சன் கோலத்னு ஒரு ஆள் இருக்கு நமக்கு. என்னோட 2015 ப்ராப்பர்ட்டி மேடிச்ச காலம் தொட்டு என்னோட கூட இருக்கு. அப்போ அவர் தான் ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஹோம்லி ஸ்டைல், ஹோம்லி பேட்டர்னில் வச்சிருக்கேன். நம்ம லஞ்சுக்கு ஒரு ஐட்டம் தான், ஐதர் பிரியாணி இல்லைன்னா ஃபிஷ் கறி மீல்ஸ். டின்னருக்கு 2 ஐட்டம் இருக்கு, சப்பாத்தி அண்ட் ஒரு ரைஸ் ஐட்டம் இருக்கு. 2 நைட் ஆகும்போது ஒரு ஐட்டம் பரோட்டா வரும், ஒரு ஐட்டம் ரைஸ் வரும். நான்வெஜ்ஜும் இருக்கு, வெஜ்ஜும் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து நம்மள ஒரு பியூர் இந்தியன், சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் வரணும் கொடுக்கும். ப்ளஸ் பிரெட் பட்டர் ஜாம் கொடுக்கும். சம்டைம்ஸ் கிட்ஸுக்கு பியூர் சவுத் இந்தியன் ஃபுட்டு பட்டாது. ஸோ வி கீப் அன் ஆப்ஷன் ஆஃப் பிரெட் பட்டர் ஜாம் ஆல்சோ. எல்லாமே இன்-ஹவுஸ் தான். வி டோன்ட் ரியலி டூ மச் ஆஃப் அவர் கேட்டரிங் ஃப்ரம் அவுட் சைட். பட் ஆனால் லிமிட்டட் ஆகிட்டு எனக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு, தட்டம்னு പറഞ്ഞൊരു ஹோட்டல் இருக்கு. அவர் നമുക്ക് எக்ஸலண்டாக ஹோம்லி மாதிரி செய்துட்டு நமக்கு பெரிய ஆர்டர் இருந்தால் அதுவும் செய்யலாம். பிகாஸ் நமக்கு இன்-ஹவுஸ் ஒரு 30-35 மெம்பர்ஸ் வரைக்கும் ஜான்சன் பார்க்கும். ஆனால் அதுக்கு மேலே போனோம்னா கொஞ்சம் கூட 50+ வருதுன்னா அவங்க பார்த்து அதுவும் 1 மீல் மேபி. டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட்லி இன்-ஹவுஸ் தான் செய்துட்டு இருக்கேன். இப்போ ஸ்பெஷல் பிரியாணி, தமிழ் டைப் பிரியாணி இல்லைன்னா சிக்கன் தந்தூரி அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நம்ம அவுட் சோர்ஸ் செய்வோம். உங்ககிட்ட நம்ம ரூம்ஸ் ஸ்டே புக் பண்ணோம்னா என்ன ஆப்ஷன்? நார்மலி നമ്മുടെ എല്ലാ പ്രൊമോഷനും സോഷ്യൽ മീഡിയയിൽ இருந்தாச்சு. அண்ட் யூடியூபர்ஸ் உங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் വരുമ്പോൾ அந்த கான்டாக்ட் நம்பர் வழி டைரக்ட்லி. அண்ட் வி ப்ரிஃபர் டு பர்சனலி அவருமாയിട്ട് സംസാരിച്ച് இந்த ப்ராப்பர்ட்டி எப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதா നമ്മുടെ ப்ரையாரிட்டி. ஆனால் ரீசென்ட்லி நம்ம ஆன்லைனில் லிஸ்டாக இருக்கு. நமக்கு ஒரு தனி ஒரு புக்கிங் என்ஜின் இருக்கு. ஸ்ட்ரீட் கூசர் எന്ന ஒரு கம்பெனியாയിട്ട് നമ്മൾ அசோசியேட் ஆயிடுச்சு. அவர் இன்ஸ்டன்ட் புக்கிங், அது கிரெடிட் கார்டு, யூபிஐ எது இருந்தாலும் உங்களுக்கு டைரக்ட்லி புக் பண்ணலாம்.
அதுல ஒரே ஒரு ஆப்ஷன்னா ரூம் மட்டும் புக் பண்ண முடியும் ஆன்லைன். இந்த மாதிரி பேக்கேஜிங் பண்ண முடியாது. ஸோ ஆஃப்டர் புக்கிங் நம்மள அதை அசிஸ்ட் பண்ணும். அந்த கன்ஃபர்மேஷன் ஆகும்போது நம்மள அசிஸ்ட் பண்ண இந்த ஜீப் சஃபாரி இந்த ஐட்டம்ஸ் இதில் ஆட் பண்ணலாம்னு வரதுன்ட்டு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஆன்லைன்லும் இருக்கு. ஆனா மோஸ்ட்லி வி ப்ரிஃபர் கஸ்டமர்ஸ் டு ரீச் அஸ் ஆன் கால். நம்மள ப்ராப்பர்ட்டியை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பர்சனலைஸ் ஆகிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, உங்க ரூம் புக் பண்ணணும்னா இத்தனை டேஸ்க்கு முன்னாடி புக் பண்ணணும் ஏதாவது இருக்கா இல்லை இது சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி. சம்டைம்ஸ் ஏர்லியே புக் ஆகி போயிடும், ஃபுல்லாகி போயிடும். சம்டைம்ஸ் அவைலபிலிட்டி இப்போ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கிறதால அவைலபிலிட்டி இருக்கு. தட்ஸ் ஓகே. ஓகே ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். எஸ், தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் a video. Yeah, இன்னொரு வாட்டி எல்லாருமே வருவாங்க. sure. Come with the families and more friends. Thank you. இந்த ரூம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நீங்க குரூப்பா வரீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 பெட் இருக்கு. 1 2 3 4 5 6 பெட்டு. மொத்த டோட்டலா பாத்தீங்கன்னா 12 மெம்பர்ஸ் வரைக்கும் இங்க ஸ்டே பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு குரூப்பா கெட் டுகெதரா வரீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸா ஒரு 10 பேர் வரீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். எல்லாமே வித் அட்டாச் ஏசி, கிளீன் அண்ட் நீட்டான ரெஸ்ட் ரூமு, எல்லாமே வந்து வித் ஹீட்டரோட தான் இருக்கு. எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ரூம்ஸ் இருக்கு. நம்ம தங்கி இருக்கிறது பாத்தீங்கன்னா த்ரீ மெம்பர்ஸ் தங்கி இருக்குது. அதாவது ஹட் ரூம் மாதிரி. கீழே 2 பேர் படுத்துக்கலாம், மேல ஒருத்தருக்கு. அதாவது நம்ம இந்த ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்காக மேல ஹட்ல வந்து படிக்கட் செட்டப் மாதிரி எல்லாம் பண்ணிருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இதுல வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்க 6 பேர் வந்திருக்கோம், 3 பேர் தனித்தனியா தங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி நாங்கள் அதை எடுத்துருக்கிறோம். இது வந்து இங்க இருக்கிற எல்லா ரூம்ஸுமே நான் ஸ்டோர் பண்றேன். இது வந்து ரொம்ப கேங்கா வராங்க பாத்தீங்களா, 12 பேர் 13 பேர், அவங்களுக்காக இந்த ரூம். நாங்க 10 பேர் வந்தா நாங்க இந்த ரூம் எடுத்திருப்போம். பட் ஆனால் நாங்க 10 பேர் வரல. ஸோ அதனால வந்து எங்களால இந்த ரூம் எடுக்க முடியல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அந்த ரூம் பார்க்கலாம். இது வந்து மாங்குளத்துல இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ். எல்லாமே வந்து ஃபார்ம் ஹவுஸ். இப்போ பார்பிக்யூ அண்ட் டிஜே செட்டப் போயிட்டு இருக்கு. நாங்க இதை முடிச்சுட்டு போயிட்டு இந்த பார்பிக்யூ அண்ட் டிஜே செட்டப்லாம் நாங்க என்ஜாய் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சிசிடிவில இங்க வர டைனிங் செட்டப் இருக்குடா. இங்க ஒரு பெருசா ஒரு டைனிங் செட்டப் இருக்கு. சூப்பரா இருக்கு பாருடா. இங்க ஒரு பெருசா ஒரு டைனிங் செட்டப். இப்போ நீங்க 12 பேரா வரீங்க, இங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி, இந்த டைனிங் செட்டப் பின்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு எல்லாமே. இதே நீங்க மார்னிங் வியூல வந்தீங்கன்னா இந்த இடம் இன்னும் சூப்பரா இருக்கும். நாங்க மார்னிங் வரும்போது நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு மிஸ்டோட சூப்பரா இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாம் இதுவாயிடுச்சு. எத்தனை பேர், 2 4 எல்லாமே 6, மொத்தமா ஒரு 14-15 மெம்பர்ஸ் வரைக்கும் நீங்க உட்காந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இருக்கு டைனிங் செட்டப் இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர்லாம் அங்கேயே விட்டோம்டா. இப்ப நெக்ஸ்ட் வந்து இன்னொரு 4 மெம்பர்ஸ் தங்குற ரூம் தான். ஸ்லிப்பர் வெளில விட்டலாம். ஆனா இதுல ஒரு அடிஷனல் ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இது பால்கனி இருக்கு. வரடே பால்கனி வியூ. இது ஃபுல்லா படத்தெல்லாம் பாத்துருப்போம்லடா, அந்த மாதிரி இருக்குடா. இது 2 ரூம் மட்டும் பால்கனி வியூ. பக்கத்துலயுமே வந்து பால்கனி வியூ. பாருங்க, இப்படி நீங்க திறந்துட்டு போயிடலாம். பட் ஆனா போகக்கூடாது. கேஸ் நீங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலினா நீங்க இப்படி திறந்துட்டு கூட போயிடலாம். நீங்க வேற ஃபேமிலினா இப்படிலாம் திறந்துட்டுலாம் போகக்கூடாது.